சற்று முன் பாஜகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட கங்கனா ரணாவத் திடீர் அதிர்ச்சி, கடுப்பான மோடி. அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த நடிகையும் மக்களவை எம்பியுமான கங்கனா ரணாவத்திடம் 40 கோடி கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு மக்களவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசிய போது ராகுல் காந்தியின் சாதி குறித்து அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்துதான் நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தலையில் குல்லா, கழுத்தில் சிலுவை மற்றும் நெற்றியில் சந்தனம், குங்குமம் வைத்தபடி ராகுல் காந்தி இருப்பது போன்ற எடிட் செய்யப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து அதற்கு கீழே யாருடைய சாதியையும் கேட்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்புபவர் என்று எழுதியிருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கங்கனா ரணாவத் விமர்சிக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்தார். அதன்படி தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி ஒருவருடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து அவருடைய அனுமதி இல்லாமல் இணையத்தில் பரப்புவது சட்ட விரோதமானது என்று குறிப்பிட்டு பேசிய மிஸ்ரா, ராகுல் காந்தி மீது களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி கங்கனா மீது 40 கோடி கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். அதேபோல் கடந்த வாரம் ராகுல் காந்தி மது அருந்திவிட்டு பேசுவதாகவும் அவருக்கு போதை மருந்து சோதனை நடத்த வேண்டும் என்று பேசிய கங்கனா ரணாவத் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற சர்ச்சை பதிவுகளை வேண்டுமென்றே கங்கனா ரணாவத் பதிவு செய்து ராகுல் காந்திக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார். இதனால் இவர் மீது பல்வேறு தரப்பினர் வழக்கு போட்டு வருகின்றனர். எந்த நேரமும் கங்கனா ரணாவத் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலேயே பாஜகவினர் இருந்து வருகின்றனர். இதற்கு முன்பு ஏற்கனவே 2 முறை சர்ச்சை பதிவுகளில் ஈடுபட்ட போது பாஜக தலைமையான மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கங்கனா ரணாவத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஆனால் அதையும் மீறி வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர்களை சீண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவு செய்து வந்ததால் கங்கனா ரணாவத் கைது செய்வதற்கு முன்பாகவே பாஜகவிலிருந்து கங்கனா ரணாவத் அதிரடியாக நீக்க பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாகவும் இது குறித்து ஆலோசனை நடத்தி பாஜகவின் மாற்று எம்பிக்களை தேர்வு செய்து பிறகு கங்கனா ரணாவத் அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கலாம் என்ற முடிவில் பாஜக தலைமை இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.